இன்று 42வது பிறந்தநாளை கொண்டாடும் ஐபிஎஸ் அண்ணாமலைக்கு என் மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நான் ஏன் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பிஇ சிவிலில் மெரிட்டு, ஐஐஎம்மில் எம்பிஏயில் மெரிட்டு, யூபிஎஸ்சில் ஐபிஎஸ் ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரி யாருடைய மகனாவது நம்ம மகன் அப்படி பாஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம எவ்வளவு மெச்சுவோம். அப்படி இருக்க அண்ணாமலையை நாம் ஏன் பாராட்டக்கூடாது? அவ்வளோ திறமையான, அதாவது படித்ததும் இல்லாமல் தான் நேர்மையானவர் அப்படிங்கிற பெங்களூரில் வேலை பார்க்கும்போது அந்த சிங்கம் அப்படின்னு பேரும் வாங்கியிருக்காரு. ஸோ அப்படி இருக்க ஒரு நல்ல படித்ததற்கென கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படிங்கிற மாதிரி அதன்படியும் இருக்கக்கூடிய அண்ணாமலையை நம்ம ஆதரிக்கலைன்னா என்னங்க அர்த்தம்? கொஞ்சமாக மனசாட்சி வேண்டாமா? நம்ம பிள்ளைய இதே மாதிரி இருந்தோன்னா நம்ம ஊர் உலகம் நம்ம பிள்ளை யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நமக்கு ஒரு வேதனை வராதா? யாரோ ஒரு பொண்ணு 10th ஃபஸ்ட் மார்க் வந்தோன்னா நம்ம அவங்களுக்கு வாழ்த்தெல்லாம் தெரிவிக்கிறோம் இல்லையா? அந்த பொண்ணு உடனே சொல்லணும், அடுத்து நான் டாக்டர் ஆகி போய் இலவசமாக மருத்துவமனை வச்சு செய்ய போகிறாங்க. இன்ன வரைக்கும் யாரும் அப்படி செய்யலை. அது ரெண்டாவது. இருந்தாலும் அந்த 10 படிக்கிற பொண்ணுக்கு அந்த அளவு தான் மெச்சூர் இருக்கும். அது சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிஇயில் மெரிட்டு, எம்பியில் மெரிட்டு, யூபிஎஸ் தேர்வில் ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்க, இவ்வளவு படித்ததும் இல்லாமல் நேர்மையானவன் திறமையானவன் அப்படிங்க இருக்கும்போது அண்ணாமலைக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கலைன்னா அதெல்லாம் பெரிய பாவங்க. ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாமிழில் வளரும். இப்போ நான் அவன் அந்த அண்ணாமலையை நான் போற்றி நான் வாழ்த்தி செய்யும்போது தான் நான் பெற்ற என் பிள்ளைங்க நல்லாயிருக்கும். சொல்ல புரியுதா? அதாவது இன்னொருத்தனுக்கு ஒரு நியாயம், நம்ம பிள்ளைக்கு ஒரு நியாயம் இருக்கக்கூடாது. அதனால் அண்ணாமலையை கண்டிப்பாக நம்ம ஆதரிக்கணும். இந்த சூழ்நிலையில் அவருடைய 42வது பிறந்தநாளை என்னுடைய சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.